10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு ஃபோன் கெஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை குழப்பறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஹாட் 10 வந்து புதுசாக இறக்கியிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. வீடியோவில் சொல்கிறேன், என்னோட குயிக் ரிவ்யூ வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட நோட் 7 அப்படின்ற புது ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் சீலையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் என்ன ப்ராசர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, ப்ராசஸரு, டிஸ்பிளே, பேட்ரி, கேமரா, இதில் டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது அண்ட் அன்லாக் ஃபீச்சர் இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது. மேலே இருக்க இந்த ஸ்டிக்கரையும் பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வைக்கலாம். அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான 10 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் 18 வாட்ஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போகிறதுக்கு. கேபிளோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபிட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்றைக்கு தான் இவங்க இந்த ப்ரொடெக்டிவ் ஃபிலிமை வந்து ஒட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். பாவம் கஷ்டமாக இருக்குது போல் ஒட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது இதோட டிஸ்பிளே தான். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த ஃபோன்லேயுமே 6.78 இன்ச் வந்து டிஸ்பிளே கொடுக்கவே கிடையாது. இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு HD ப்ளஸ் டிஸ்பிளே தான், ஃபுல் HD கிடையாது. 10,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மியோட 9 Prime தான் வந்துட்டு ஃபுல் HDயில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் நல்லாவே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கனால உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணிங்கன்னா கூட இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்கிற ஃபீல் இல்லை, நல்லாவே கையில் ஹோல்ட் ஆகுது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்டாக உங்களுக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷில் வந்து வருது. அண்ட் அப்படியே கொஞ்சம் கிரேடியன்ட்டும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபோனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. கேமரா பம்புமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நார்மலாக கையிலெல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோப்பா அந்த ஃபோன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 12,000 13,000 கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபோனாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதே போல் நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வரதுல எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் ட்ராப் நாச் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க சென்ட்ரா. பட் இதில் வந்து சைடில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ரியலாகவே ஒரு ஒர்த்தான விஷயமா எனக்கு தோணுது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிக்கும் ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. அது டியூவல் ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃப்ளாஷ் வந்து முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, நல்லாவே தான் இருக்குது. 8 மெகா பிக்சலுக்கு ஓகே அப்படின்னே சொல்லலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியுது. சிம் ட்ரேல நீங்கள் டியூவல் 4G வோல்ட் சப்போர்ட்டோட வருது. ரெண்டுலேயுமே வந்து 4G சிம் யூஸ் பண்ணலாம். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஃபோனில் பிடிக்காத ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்படியே வரிசையாக சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அது ஒர்த்து தான், குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக இன்னொரு 3 கேமரா இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கேமரா செட்டப்பாக. இது வந்து 16 மெகா பிக்சலை விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், இன்னொரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக இன்னொரு சென்சார் பார்த்தோம் அப்படின்னா லோ லைட் சென்சார்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது மூணுமே டோட்டலாக ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் இதுக்கு பதிலாக டியூவல் கேமரா செட்டப்னு சொல்லி ஒரு 16 மெகா பிக்சல் மெயின் கேமராவை கொடுத்துட்டு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா கூட பெருமையாக இருந்திருக்கும். ரியலாகவே இது ஒர்த் இல்லை. அந்த ஒரே ஒரு சிங்கிள் கேமரா ஒர்த்து, ஃப்ரண்ட் கேமரா ஒர்த்து. ஸோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட XOS UI தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதில் நல்ல விஷயமும் இருக்குது, நிறைய குறைகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சோஷியல் டர்போ அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வந்து நிறைய ஆப்ஸ் வந்து
மால்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் மேனுவலாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் டிஃபால்ட்டாக இருக்குது. அதே போல் மேலே வந்து ஆட் ஓடுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தான் மேனுவலாக ஹைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பெருசாக இதில் குறை இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் தான் இதில் நிறையா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டோட ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே 5000 தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் சில டிவைஸில் மட்டும்தான் 6000 வருது. ஓவராலாக பார்க்கும்போது 5200 அப்படின்றது பெஸ்ட்டாக தான் தோணுது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் 18 வாட்ஸ் அடாப்டர் வச்சு. பட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் அடாப்டர் தான் கொடுப்பாங்க. இந்த அடாப்டர் வீணாக போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 18 வாட்ஸ் அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதை தவிர எவ்வளோ நாள் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 நாள் வந்து தாராளமாக நிற்கும். ஏன்னா HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 2 நாளைக்கு நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக வரும். நல்லா கொஞ்சம் ஹெவி யூஸே பண்ணிங்கனாலே 1.5 நாள் வந்து தாராளமாக சார்ஜ் நிற்கும். கவலை பண்ணணுன்னே தேவையில்லை. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G70 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இது பழைய ப்ராசஸர் தான். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மியோட C3 Nazo 10A எல்லாம் யூஸ் பண்ண ப்ராசஸர் தான். பட் நல்ல ஒரு ப்ராசஸர் தான். நீங்கள் கேமிங் கூட லைட்டாக வந்து ப்ளே பண்ணலாம். அப்பப்போ ஒரு 1 மணி நேரம் விளையாடுவேன் ப்ரோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் கேம் ப்ளே பண்ணலாம். கூட பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன்லாம் நிறையா ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட பெருசாக லேகெல்லாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம எப்பயும் சொல்லக்கூடிய இதில் என்ன ஹைலைட் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, வாங்கலாமா வேணாமா, என்ன RAM வேரியன்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்ப்ளே 6.78 இன்ச் இருக்குதுலே பெரிய டிஸ்ப்ளே. இந்த பிரைஸ் ரேஞ்சில் குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்கிறது இந்த பிரைஸில் மட்டும் இது மட்டும் தான் வருது. கூட 2 டியூவல் ஃபிளாஷும் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியும் 5200 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பட் பாக்ஸில் வந்து 10 வாட்ஸ் வரதும் சின்ன ஒரு குறை அப்படின்னே சொல்லலாம். ப்ராசஸருமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இது இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல ஹைலைட்ஸ். குறை அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் 16 மெகாபிக்சல் நல்லா இருந்தாலும் மற்ற 3 கேமராவும் டம்மி கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்ட் தான் வந்து இப்போ ஃபுல் HD கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறையாக இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லாருமே அப்படி கொடுத்துருக்கனால அதை நம்ம பெரிய குறையாக ஒன்றும் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில மால்வேர் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே போதும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லையும் அவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட்லையும் ஒரு சின்ன ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4-5 நாளுக்குள்ளே வந்து அண்டர் 10Kல என்னெல்லாம் பெஸ்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத போஸ்ட் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பாக இந்த ஃபோனை ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு ஈக்குவலாக வேறு என்னெல்லாம் ஃபோன் இருக்குது அப்படின்றதையுமே சொல்லுவேன். வாங்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.